என்னதான் பேமெண்ட் வாங்காத கேக்கா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா? இப்படியா தப்பு மேல தப்பு பண்ணி சொதப்புவேன்னு சொல்லி என்ன நானே கேள்வி கேட்டுக்கிட்டே பண்ண கேக் தான் இது. இது ஒரு 3 kgல சாக்கோ ட்ரஃபிள் கேக் 2 டயர்ல. ஸோ இது வந்து க்ரம் கோட்டிங் பண்ணுற வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம மெயின் கோட் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ கேக் வந்து ஐசிங் பண்ணிட்டு தான் கட் பண்ணணும். நான் வந்து ஏதோ அவசரப்பட்டு டவல் இன்சர்ட் பண்ண உடனே கேக்கை கட் பண்ணிட்டேன். ஈஸியாக ஐசிங் பண்ண வேண்டியதை நான் ரொம்ப இப்போ கஷ்டப்பட்டு ஐசிங் பண்ணுறதா ஆயிடுச்சு. ஸோ ஸ்மூத்தாக பண்ண வேண்டியதான் இப்போ இழுக்கு சந்துக்குள்ளெல்லாம் போய் ஐசிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் இந்த ஆர்டரை கொடுக்கும்போது எக்கச்சக்கமான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பேமெண்ட்டுன்னு கேட்கும்போது மட்டும் எதுவுமே கொடுக்கல. ஏன்னா இந்த ஆர்டரை கொடுத்தது என் ஹஸ்பண்ட் தான். பேமெண்ட் கேட்டால் உன் பையனுக்கு நீயே கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமாம், இது என்னோட பையனோட பர்த்டேக்காக நாங்கள் ரெடி பண்ணுற கேக் தான் இது. ஸோ ஒவ்வொரு வருஷமும் அவர் பர்த்டேக்கு ஒரு தீம் வச்சு செலக்ட் பண்ணுவோம். அவர் குழந்தையா இருக்கும்போதுலேருந்து அவருக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரியான தீமை நாங்களே செலக்ட் பண்ணிடுவோம். அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். இப்போ கொஞ்சம் பேசுகிற அளவுக்கு ஆகிட்டார்ல, அதனால நான் என்ன தீம்டா பண்ணலான்னு சொல்லிட்டு அவன்ட்டு கேட்கும்போது அவன் வந்து எனக்கு டைனோசர் பண்ணுங்கம்மா அப்படின்னு. என்னது டைனோசர் ஷேப்பில் இப்போ நான் கேக் பண்ணணுமா? நான் அந்த ரிஸ்க்லாம் எடுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மக்கிட்ட டைனோசர் டாய்ஸ் வச்சு நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு தான் நான் வந்துட்டு அவருக்கு பிடிச்ச ஃப்ளேவர் வந்து சாக்கோ ட்ரஃபிள். ஸோ அதில் 2 டயர் கேக் ரெடி பண்ணியாச்சு. இதை எப்படி நம்ம செட் பண்ணோன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.